ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள். அத்தியாயம் 25. ஆதி பைக்கை சங்கரனின் வீட்டின் முன் நிறுத்தினான். இறங்கியவன் அதிலேயே சாய்ந்து நின்று வீட்டை பார்த்தான். அவர் வாழ்ந்த வீடு இப்பொழுது அங்கே இல்லை. 2 மாடி கட்டிடமாக வளர்ந்து நின்றிருந்தது. இன்னும் வீட்டின் வேலைகள் முழுவதுமாக முடியவில்லை. அவர் இறந்தபோது எல்லோரையும் போல் ஆதியும் வெகுவாக வருத்தம் கொண்டான். 2 கையை நீட்டி ஆதிக்கண்ணா என்று அவர் அழைக்க ஓடிச் சென்று அவர் மேல் ஏறி தாவிக்கொள்வதில் அவனுக்கு அவ்வளவு விருப்பம். சங்கரனின் மேல் அவனுக்கு எப்பொழுதும் ஆசை அதிகம்தான். விவரமறியா வயதில் அதற்கு ஏற்பட்ட காரணத்தை இப்பொழுது நினைத்தாலும் அவனுக்கு சின்னதாக சிரிப்பு வந்துவிடும். சங்கரன் உயரம் அதிகம். அவர் தூக்கி கொண்டு நிற்கையில் தான் ஏதோ எல்லோரையும் விட உயர்ந்த இடத்தில் இருப்பதை போன்று அவனுக்கு ஒரு பெருமிதம் ஏற்படும். அதனாலேயே முதலில் அவர் மேல் ஈர்ப்பு வந்தது. போக போக பாசத்தினால் பிடிக்கும் என்றாலும் விவரம் அறியா வயதிலிருந்தே சங்கரனையும் நந்துவையும் பிடித்ததற்கான காரணம் அதுதான். நந்துவும் நல்ல உயரம் அல்லவா? சுவற்றை தொட்டு தடவிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான். அவர் வாழ்ந்த வீட்டை இடித்துவிட்டு புதியதாக கட்டியிருந்தாலும் அவருடைய வாசம் இன்னும் அங்கே இருப்பதை போன்ற பிரம்மை அவனுக்கு எப்பொழுதும் உண்டாகும். அவர் மட்டும் இருந்திருந்தால் என் பெரியப்பாவிற்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்காதே என்று எண்ணி வருந்தினான். நினைப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம். இத்தனை வருடங்கள் அவர் உயிரோடு இருப்பதெல்லாம் சாத்தியமில்லை. இறக்கும்போதே அவருக்கு வயது அதிகம்தான். இருந்தாலும் மனதின் ஆசைகளுக்கு எப்பொழுதும் லாஜிக் இருப்பதில்லையே. அதனால் தடையும் எதுவும் இல்லை. இந்த வீட்டை இப்பொழுது தம்பி பிள்ளைகளுக்காக கொடுத்து விட்டான் முரளி. இடம் முரளியின் பெயரில் இருந்தாலும் எல்லோரும் திருமணமாகி செட்டில் ஆகப் போவது இந்த வீட்டில்தான் என்று முடிவெடுத்திருந்தான் ஆதி. அதற்கு காரணமும் உண்டு. ஒரு முறை அவன் அம்மாவும் சித்திகளும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுவிட்டான். பிரியா வேதாவிடமும் மித்ராவிடமும் சொல்லிக்கொண்டு இருந்தாள். பசங்க எல்லோரையும் செட்டில் பண்ணி அவங்களுக்கு கல்யாணமும் முடிச்சு வச்சுட்டு வீட்டை விட்டு அனுப்பிடணும். அப்புறம் நாம மட்டும் ஜாலியாக இங்கே இருக்கலாம். நித்யாவிற்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆசை அங்கு பகிரப்பட்டது. அதை கேட்டுவிட்ட ஆதி தான் வளர்ந்த பின் அதனை நிறைவேற்ற முடிவு செய்து விட்டான். தான் எடுத்த முடிவை பற்றி வீட்டில் சொன்னபோது யாரும் பெரியதாக அதிர்ச்சியை காட்டவில்லை. உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார்கள். அதிலிருந்து புரிந்து கொண்டான் எல்லோருக்கும் அதில் விருப்பம்தான் என்று. ஆனாலும் தன் அப்பாக்கள் அம்மாக்களை விட்டு தூரம் தள்ளி இருக்க முடியுமா என்று யோசித்தான். அப்பொழுதுதான் முரளி இந்த யோசனையை கூறினான். உடனே சரி என்று அதற்கான வேலையை ஆரம்பித்து விட்டான் ஆதி. இடம் முரளியுடையதுதான். இதை கட்டுவதற்கான செலவுகளையும் எல்லோரும் பகிர்ந்துதான் செய்கிறார்கள். ஆனால் இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்தமான வீடு இல்லை. அந்த குடும்பத்தின் அடுத்த தலைமுறைக்கான வீடாகவே இதனை உருவாக்க முடிவு செய்தான். தற்பொழுது அவன் விருப்பத்தில் அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் குவார்ட்டர்ஸில் தான் தங்கிக் கொண்டு இருக்கிறான். அவ்வப்போது வீட்டிற்கு வந்து செல்வான். அவன் திருமணம் முடிந்த பிறகே இந்த வீட்டில் குடியேற வேண்டும் என்பது அவன் தம்பி தகைகளின் விருப்பம். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தாள் மிருணாளினி. தன் கைபேசியை எடுத்து காமேஸ்வரன் என்று பெயர் பதித்து இருந்த எண்ணுக்கு அழைத்தாள். டே காமு, சொல்லுடி. அந்த கிளையண்ட் வீட்டு லொக்கேஷன் கேட்டிருந்தேன்ல, இன்னும் அனுப்புறடா நீ? சாரி மறந்துட்டேன், 2 minutes. அவன் அழைப்பை துண்டிக்க போக டேய் இரு என்றாள் அவசரமாக. என்ன பங்கு பேர் என்ன சொன்ன? தியாகராஜன் பெட்ரோல் பங்க். ஹோட்டல் வேறு வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லை? ஹோட்டல் பேர் வானவில். சொன்னியே. வர்ற வழியில் ஹோட்டலையும் பார்த்தேன், பங்கையும் பார்த்தேன். சரி, ரெண்டுமே பெருசாக தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன? என்னடா அதுக்கு என்னன்னு சாதாரணமாக கேட்குற? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? காமு, இங்கே பாரு, நீ ஒன்றும் விளையாடலையே. பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. அவங்க கட்டுற வீட்டுக்கு இன்டீரியர் பண்ண என்ன மாதிரி சின்ன ஆளை நீ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கியே. இதை பாரு, உன்னோட ஆஃபீஸ் பெருசா சின்னதா, உன்னோட வயசு அதிகமாக கம்மியா, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு வேண்டியது திறமை மட்டும்தான். உன்னோட திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போது நீ இருக்கிற நிலைமையில் நிச்சயமாக உனக்கு ஒரு பிரேக் வேணும். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சிட்டா உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இருந்தாலும் அவள் இழுக்க. இப்போ என்ன, உனக்கு வேண்டாம்னா சொல்லு, நான் அவர்கிட்ட சொல்லி வேறு கம்பெனி பார்க்க சொல்லிடுறேன். டேய் ஏண்டா அவசரப்படுற? மிருனா, உன்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன், உனக்கு இதை செய்ய விருப்பமா இல்லையா? என்னடா பேசுகிற? விருப்பத்தை பற்றி யோசிக்கிற நிலைமையிலையா நான் இருக்கேன்? தெரியுதில்ல, அப்புறம் என்ன? ஒழுங்காக இந்த ப்ராஜெக்டை முடிக்கிற வழியை பாரு. அதெல்லாம் நான் ஈஸியாக முடிச்சிடுவேன். அப்புறம் வேற என்ன தாண்டி உனக்கு வேணும்? சலிப்பாக கேட்டான் அவன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியூரில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். முன்ன பின்ன தெரியாத ஊர். நீ என் கூட வந்து இருக்கலாம் இல்லை? வேலை இருக்க அது இதுன்னு சொல்லிட்ட. அதுதான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது.
யூஸ்வலாக கிளையண்ட்ஸ் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து என்கிட்ட நேரில் பேசிவிட்டு அப்புறம் தான் புக் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்கள பற்றி நான் கொஞ்சம் எடை போட்டு வச்சுடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவேன். இங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. நீ சொன்ன வார்த்தைக்காக அவங்களும் என்ன புக் பண்ணிட்டாங்க. நானும் உன்னோட வார்த்தையை நம்பி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். நீ இப்போ சொன்ன இல்லை? என்ன சொன்ன? என்னோட வார்த்தையை நம்பின்னு. நான் உனக்கு தப்பான இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? இல்லை என்றாள் மெல்லிய குரலில். அப்புறம் என்ன? அவர் காலேஜில் என்னோட சீனியர். அவரை பற்றியும் அவங்க வீட்டை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். நீ கண்ணை மூடிட்டு போய் ஒர்க் பண்ணிட்டு வரலாம். சரிடா. ஆமாம், தனியாக போகிறதுக்கு பயமாக இருந்தால் உன் கூட 2 அல்லக்கைங்க சுற்றுமே, அதுங்களை ஏதாச்சும் ஒன்று இழுத்துக்கிட்டு வந்திருக்கலாம் இல்லை? இல்லைடா, பெரியார் நகரில் ஒரு வீட்டில் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2 டேஸில் அதை முடிக்கணும். அதனால் அவங்கள அங்கே அனுப்பி வச்சிட்டேன். சரி, ஓகே, இரு, நான் அவர்கிட்ட கேட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன். அழைப்பை துண்டித்து விட்ட காமேஸ்வரன் லொக்கேஷன் அனுப்புவதற்காக காத்து கொண்டிருந்தாள் மிருணாளினி. நாயகி இன்டீரியர்ஸ் என்னும் சிறிய கம்பெனியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறாள் அவள். இதுவரை அவள் மேற்கொண்ட ப்ராஜெக்டுகளில் இதுதான் பெரியது. இதை எப்படியாவது நல்லபடியாக செய்து கொடுத்து விட வேண்டும். கொஞ்சம் பணம் அதிகமாக கையில் நிற்கும் என்று யோசித்து கொண்டிருந்த வேளையில் மறுபடியும் அழைத்தான் காமேஸ்வரன். என்னடா, லொக்கேஷன் அனுப்பாமல் எதுக்குடா கால் பண்ணுற? இரு எப்பா, எப்படி தான் இப்படி டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகுறியோ தெரியல. அவங்களே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்களாம். உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து ஃபோன் பண்ணுவாங்க. டேய், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எப்படிடா போகிறது? ரொம்ப பண்ணாதடி. பயப்பட வேண்டியது நீ இல்லை, அவங்க தான் என்று விட்டு அவன் பதில் சொல்லும் முன் அவசரமாக அழைப்பை துண்டித்தான். நல்ல வேளை, துண்டித்து விட்டான். இல்லை என்றால் அவள் வாயிலிருந்து வந்த கெட்ட வார்த்தைகளை எல்லாம் கேட்க வேண்டியிருந்திருக்கும். தப்பித்தான். சே என்று சலித்து கொண்டே செல்போனை ஆராய தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது அவளுக்கு. அழைப்பை ஏற்று ஹலோ என்றாள். மிருணாளினி மேடமா? எஸ், நான் பங்குக்காரங்க வீட்டிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவன் கேட்டான். பஸ் ஸ்டாண்டில் நிழற்கொடை பக்கத்தில் நிற்கிறேன். பக்கத்தில் வந்துட்டேன். நேவி ப்ளூ சாரியா? அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஹாய் மேடம், அருகில் கேட்ட குரலில் திரும்பி பார்த்தாள். புன்னகையோடு நின்றிருந்தான் அபி. வெல்கம் மேடம். கையை நீட்டினான். யாரோ பெரியவர்களை எதிர்பார்த்து இருந்தவள் சிறு பையனை கண்டதும் புருவம் சுருக்கினாள். கையை கொடுங்க என்றான் அபி கண்களால் தன் கையை காட்டி. ஓ என்று புன்னகைத்துவிட்டு அவளும் இயல்பாக கை கொடுத்தாள். அவள் சிரிப்பு, புன்னகை இதையெல்லாம் மறந்து சில வருடங்கள் ஆகின்றன. பொதுவாக மனதிலிருந்து சிரிக்க மாட்டாள். இது போன்ற கிளையண்ட்டுகளிடம் வேறு வழியின்றி மேல் பூச்சாக புன்னகைத்து வைப்பாள். அவ்வளவுதான், வேறு வழி இல்லையே. அப்பொழுது கூட புன்னகை மட்டுமே. சிரிப்பு என்ற வார்த்தையெல்லாம் அவள் அகராதியிலிருந்து எப்பொழுதோ எடுக்கப்பட்டிருந்தது. இங்கே அபியை கண்டும் அப்படித்தான் புன்னகைத்தாள். போகலாமா என்றான். வாங்க, பைக்கை அங்கே நிறுத்தி இருக்கேன் என்று சொல்லிவிட்டு நடந்தான். அவன் கூடவே நடந்தாள் அவள். ஆமாம், எதுக்கு என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? இல்லை, பார்க்க ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்களே. என் ஃப்ரெண்டு தன்னோட சீனியர்னு சொன்னானேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அது நான் இல்லைங்க, என்னோட அண்ணன். ஓகே, நான் கூட நீங்கள் தானே நினச்சிட்டேன். நீங்கள் வாங்க எல்லாம் வேண்டாம், சும்மா வா போனே சொல்லுங்க. ஐ எம் ஜஸ்ட் 19 என்று சொல்லி சிரித்தான் அபி. அதற்குள் அவர்கள் பைக்கை நெருங்கியிருந்தனர். அதனை ஸ்டார்ட் செய்துவிட்டு உட்காருங்க என்றான். சற்று முன்பு அவள் மனதில் இருந்த இறுக்கம் இப்பொழுது இல்லை. யாரோ தெரியாத ஒருவரோடு எப்படி செல்வது என்று யோசித்து கொண்டிருந்தவள் மீசை முளைத்தும் முளைக்காத பால்வடியும் முகத்தோடு இருக்கும் இந்த சிறு பையனோடு செல்ல அவளுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் போனது. அவன் பின்னே ஏறி அமர்ந்தாள். நான் கூட ஒரு மிடில் ஏஜ் லேடியை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளவு யங் பர்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கும் ஒன்று சின்ன வயசெல்லாம் இல்லை, 28 ஆகுது. ஓ மை காட், என்ன ஆச்சு? பொண்ணுங்க வயசெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்களே, நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க. வாட் அ மிராக்கிள். அவன் கூறிய விதத்தில் அவள் இதழில் புன்னகை மலர்ந்தது. அது செயற்கையாக அல்லாது மனதில் இருந்தே உதயமாகி இருந்தது. ஆனால் அதனை அவள் உணரவில்லை. சங்கரனின் வீட்டின் முன்பு சென்று பைக்கை நிறுத்தினான் அபி. அப்பொழுது பிரியா அவனை அழைத்தாள். நீங்கள் உள்ளே போங்க மேடம், 2 minutes, அம்மா கால் பண்ணுறாங்க, பேசிட்டு வந்துடுறேன். அண்ணன் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்காரு என்று சொல்லிவிட்டு அழைப்பை ஏற்று பேசத் தொடங்கினான். உள்ளே நுழைந்த மிருணாளினி ஹாலிலேயே படிக்கட்டை கண்டுகொண்டாள். அதன் வழியாக மேலே ஏறி செல்ல பால்கனியில் சாய்ந்து நின்று ஃபோன் பேசிக்கொண்டிருந்தான் ஆதி. அந்த பக்கம் யாரோ பேசிக்கொண்டு இருக்க விழுந்து விழுந்து சிரித்து கொண்டு இருந்தான். முகம் முழுவதும் மலர, இதழ் பெரியதாக விரிந்து, கண்கள் சுருங்கி சத்தமாக சிரித்து கொண்டிருந்தவனின் அழகை எந்த பெண்ணும் பார்த்தால் நிச்சயமாக ரசிப்பாள். ஆனால் மிருணாளினி
தனக்கு கிடைக்காத இந்த சந்தோஷம், சிரிப்பு எல்லாம் மற்றவருக்கு கிடைக்கும்போது அதைக் கண்டு அவள் கொள்ளும் பொறாமை அடிமனதில் நெருப்பாக பற்றி கொண்டு அவர்கள் மேல் வெறுப்பை வளர்த்துவிடும். முகம் சுருக்கி பற்களை கடித்து கொண்டு அவனை பார்த்தாள். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்னப்பா, பணக்கார பசங்க, சிரிக்கிறதுக்கு என்ன குறை? நம்மள மாதிரி ₹1 சம்பாதிக்க நாய்ப்படாத பாடு பட்டாதானே தெரியும். அவள் மனம் ஆதியை நினைத்து கருவி கொண்டிருக்க முதல் பார்வையிலேயே ஏனோ அவனை பிடிக்காமல் போனது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.